ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனோட தயாரிப்பில் டைரக்டர் இளங்கோராமோட இயக்கத்தில் வெளியே வந்திருக்க படம் தான் பெருசு. இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்த உடனே நம்ம எல்லாருமே ஆகா ஓகோ இந்த படம் எப்படா வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்போம். ஒரு வழியாக அந்த படம் வந்துருச்சு. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு வை பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்குது, நான் உங்கள் விஜய் டாமினிக். இந்த படத்தோட ஒன்லைனாக நான் தனியாக சொல்லணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைலர் பார்த்தே பயங்கர ஹிலாரியஸாக தான் இருந்திருப்போம். அந்த படம் ட்ரைலர் வர்றப்பே ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க, இட்ஸ் அ ஃபுல்லி அடல்ட் ஃபேமிலி ஃபிலிம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எப்படா வந்து ஒரு அடல்ட் ஃபிலிமை ஒரு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்த ஒரு படத்தை ஒரு குடும்ப படமாக மாற்ற முடியும் அப்படிங்கிற டவுட் நமக்கு இருந்தது. இன்டர்வியூ எடுத்தப்போ அந்த படத்தோட ப்ரொடியூசரே அதான் சொன்னார், கோ ப்ரொடியூசரே, நீங்கள் தேட்டருக்கு வாங்க, ஏ படத்துங்க அப்படிங்கிற ஒரு இதே டைமென்ஷன் நாங்கள் உடச்சி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி அந்த டைமண்ட் உடச்சிட்டாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அந்த டைமென்ஷனை உடச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மாமனுக்கு கவட்டை கீழே நவாப்பழம் சைஸில் ஒரு மச்சம் இருக்குது. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது வைபவுக்கும் சுனிலுக்கும் அப்பாவாக இருக்கக்கூடிய பெரியவர் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போகிறப்ப ஒரு மாத்திரையை உள்ளே போட்டதுனால அவரோட ஆண் உறுப்பு கொஞ்சம் லென்த் ஆகிடுது. இறந்து போன அப்பாவை ஊரறிய அடக்கம் பண்ணணும். ஏன்னா ஒரு ஊரில் ரொம்ப மரியாதையான மனுஷன். ஊரறிய அடக்கம் பண்ணணும்னு நினைக்கிற குடும்பம் ஒரு பக்கம், சுற்றி இருக்கவங்களும் ஒரு பக்கம். ஆனால் ஊரில் இருக்கிறவங்களுக்கு அப்பா இறந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க குமுறுற குடும்பம் ஒரு பக்கம். ஒரு வழியாக எப்படி அந்த விரைப்பை வந்து குறைச்சாங்க, எப்படி வந்து ஊருக்கு தெரியாமல் மறைச்சாங்க, கடைசியாக அவரை புதைச்சாங்களா, எரிச்சாங்களா, ஊருக்கு தெரிஞ்சுதா இல்லையா, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த எமோஷ்னல் காமெடி, இது மட்டும் இல்லாமல் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான் இந்த படம். இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் மேட்டர். ஆக்சுவலாக மேட்ரு டோட்டலாக வேறு மேட்ரு. அதான் மேட்ரு. இந்த படம் பார்த்து முடிக்கிற வரையும் நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, நம்ம கொடுக்குற காசுக்கு ஒன்று ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பார்த்துட்டு புதுசாக ஒன்று வந்து லேர்ன் பண்ணிட்டு வரணும். இல்லையா நம்ம இதில் வேறு ஒரு உலகத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்கணும். அதாவது இரண்டாம் உலகம் மாதிரி, ஒரு கிறிஸ்டோஃபர் நோலன் மாதிரி ஏதோ ஒரு உலகத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போயிட்டு வந்திருக்கணும். இல்லையா நமக்கு நல்லா வயிறு குழுங்க சிரிச்சிட்டு வர மாதிரியான ஒரு படம் பார்க்கணும். இதில் வந்து இது மூணாவது கேட்டகரிங்க. வயிறு குழுங்க சிரிக்கலாம். கோ ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி தான், அதாவது கார்த்திகேயன் சந்தானம் சொன்னார், அவர் சொன்ன மாதிரி ஏ அப்படின்னு சொல்லி ஒரு ரவுண்டு போட்டதுனால ஏ படம்டா அப்படின்னு சொல்லி ஏ சர்டிஃபிகேட் படம்னாலே நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்கும்ல, அந்த விஷயம் அவங்க உடச்சிருக்காங்க. ஏன்னா இது நம்மளுக்கே தெரியும், இது வந்து ஒரு அடல்ட் பேசிஸான ஃபிலிம் தான். இந்த ஒரு அடல்ட் பேசிஸை ஒரு ஃபேமிலியோட கனெக்ட் பண்ணும்போது இது எங்கே ரொம்ப சாதாரண விஷயம் மாறுது. இது வந்து ஒரு செக்ஷுவலான விஷயம் கிடையாது, இது வந்து ஒரு எமோஷனல் கலந்தது, இது ஒரு கௌரவம் கலந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வைக்கிறது, கடைசி அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு உடைக்கிறது, இது மாதிரியான விஷயங்களில் இந்த டைமென்ஷனை உடைச்சிருக்காரு. அது இல்லைன்னு நம்ம ஒத்துக்கவே முடியாது. இளங்கோராம் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சதே நல்ல ரைட்டிங், அந்த ரைட்டிங்கை நல்ல மேக்கிங், அது வந்து நம்ம குறை சொல்லவே முடியாது. இந்த படத்தை எந்த ஒரு இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் ஒரு மிஸ்லாகிங்காக எழுதியிருந்தாலோ மேக் பண்ணியிருந்தாலோ வந்து படம் குழப்பறதுக்கான சொதப்புறதுக்கான வாய்ப்புகள் பல இடங்களில் இருந்தது. ஆனால் அது எதுவுமே அவர் பண்ணாமல் ரொம்ப நேர்த்தியாக அதை மேக் பண்ணியிருக்கார். அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. படிக்கிற வயசில் குடிக்கிறியா எவ்வளோ போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஆல்ரெடி ஸ்ரீலங்காவில் ரிலீஸ் ஆகி அவார்டுக்கு நாமினேட் செய்யப்பட்ட ஒரு படம். அப்போ ஸ்ரீலங்கன் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது இல்லாமல் இந்தியாவில் அந்த படத்தை எடுக்கிறப்போ இந்தியாவில் தமிழ் படங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. ஸோ அந்த கல்ச்சர் சார்ந்து ஒரு படம் எடுக்கிறப்ப இந்த படங்களை மேக்ஸிமம் ஓடிடியில் தான் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்கோம். இதை நம்பி தேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்களா, அப்போயே நமக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கணும். தேட்டரில் போய் பார்த்தப்போ தான் அந்த நம்பிக்கை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த விரைப்பை அடக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம ட்ரைலரில் பார்த்த மாதிரி மந்திரத்தை சொல்கிறாங்க, உலக்க எடுத்து ஊற்றுறாங்க, சப்பாத்தி கட்டை வச்சு அடிக்கிறாங்க. என்னடா இவ்வளோ பண்ணுறாங்கன்னு பார்த்தா கடைசியாக அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தில் அது அடங்கிடும். அதுதான் அந்த படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. நம்மளை வான்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருப்போம். அப்படியே இது என்னடா நடந்துச்சா இல்லையாடா ஐயோ நினச்சிட்டு இருக்கப்ப ரொம்ப சப்பையாக ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு விஷயம். பட் இது வெறும் காமெடியான்னு கேட்டால் அதான் கிடையாது. இந்த படத்தில் ஒரு கருத்து வச்சிருக்காங்க. அப்பா இறந்து போயிடுவார். இறந்து போனதுக்கப்புறமா வைபவ் வந்து இளைய புள்ள, சுனில் வந்து மூத்த பிள்ளையாக இருப்பார். வைபவ் கூட அப்பா க்ளோஸாக இருப்பார். பட் சுனிலுக்கும் அவளுக்கும் பேச்சுவார்த்தை இருக்காது. ஆனால் இதில் வந்து அவங்க ஒரு சீக்வன்ஸில் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிவிட்டு அழுவாங்க. அப்போ சுனில் வந்து நிறைய டைலாக் சொன்னார். பட் அதோட சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவோ அம்மாவோ இருக்கிறப்பே நம்ம கொண்டாடிக்கணும். கொண்டாடலையா அவங்களுக்கு பேசுறதுக்கு தான் நம்மள்ட்ட ஒரு 5 நிமிஷம் கேட்குறாங்க. அந்த ஒரு 5 நிமிஷத்தை கொடுத்து பேசுங்க, ஏன் கத்துறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள். இதை மட்டும் அவங்க ரொம்ப ஒரு ஆழமான கருத்தாக ஒரு கருத்தூசியை லைட்டாக போட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த கருத்தூசியை தாண்டி இந்த படம் ஃபுல்லாக காமெடியான ஜானர் தான். இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எலவேட் பண்ணி எடுத்துகிட்டு போனது இவங்களுக்கு தான் போகும் அவங்களுக்கு தான் போகும்னு கிடையவே கிடையாது. இந்த படத்தை ஒட்டுமொத்தம் எல்லாருமே காமெடி பண்ணியிருக்காங்க. வைபவாக இருக்கட்டும், சுனிலாக இருக்கட்டும், ராமதாஸ் என்கிற முனிஷ்காந்தாக இருக்கட்டும், பாலசரவணனாக இருக்கட்டும், ரெடின் கிங்ஸ்லியாக இருக்கட்டும், தீபாவாக இருக்கட்டும், ரமா மேடமாக இருக்கட்டும், எல்லாருமே நீ கொடுத்தா நான் ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுவேன்பா அப்படின்னு சொல்லி விடிவி கணேஷ், நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சாரோட அப்பான்னு சொல்லி வர்ற எல்லாருமே மறக்க மாட்டேங்குது. அது ஒரு வார்த்தையில் காமெடி பண்ணுவோம்ல. ஏன்னா இப்போ காமெடின்ற பேரில் நிறையா பண்ணுவாங்க, நமக்கு சிரிப்பே வராது. ஆனால் அந்த வார்த்தை காமெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலலாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த படம் பெருசுங்கிற கொஞ்சம் எலவேட் ஆனதுக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ பாசிட்டிவ், இந்த படத்தில் இருக்கிற கேஸ்ட் அண்ட் க்ரூ தான் முதல் பாசிட்டிவ்.
ஏன்னா படத்தில் ஒருத்தன் வந்து சிரிக்க வச்சா பரவாயில்ல, எல்லாருமே சிரிக்க வைக்கிறது கிரிஞ்சு காமெடின்னு சொல்லுவோம். சிரிப்பே வரலடா கிரிஞ்சு பண்ணாதீங்க, அந்த கிரிஞ்சு காமெடி இந்த படத்தில் இல்லை. முக்கியமான விஷயம் பாலசரவணன் பண்ணுற நிறைய படங்களில் நம்மளுக்கு சிரிப்பே வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தில் பாலசரவணன் பண்ணுற காமெடியெல்லாம் நல்லா சிரிப்பு வருது. இது மட்டும் இல்லாமல் முனிஷ்காந்த் வர போர்ஷன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு குறிப்பிட்ட போர்ஷன் வச்சு இந்த படத்தை நல்ல ஒரு காமெடி எலவேட் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய தீபாவாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் ரமா மேடமாக இருக்கட்டும், அதில் அவங்களுக்கு ஒய்ஃபாக பண்ணியிருக்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருக்கட்டும், இதில் வர கேரக்டர் எல்லாமே ஒரு விஷயங்கள் நமக்கு சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ட்ராவல் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஒரு கருத்தை சொல்லாமல் சொல்லி வைபவ் ஒரு விஷயத்தை சொல்லாமல் சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த படத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் தான். இது வந்து ஸ்பாய்லர் கிடையாது, ஓப்பனாகவே சொல்லிடுறேன். என்ன மேட்டர்னா, இதில் வைபவ் வந்து கொஞ்சம் ட்ரங்கர் கேரக்டராக இருப்பார். அப்படி நடிக்கிறதுன்றது ஏதோ ஒரு சீனில் இல்லை, இந்த சீனில் வந்து நீ சரக்கு அடிச்சிருப்பாப்பா, சரக்கு அடித்த மாதிரி நடிக்கணும்னு சொல்லலாம். ஒரு படம் முழுக்க சரக்கடிச்ச மாதிரியே நடிக்கணும். அதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு நிறைய பேர் ரிலேட் ஆனாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்லையா இருக்கட்டும், என் சொந்தக்கார கேங்லையா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்ச கேங்லையா, எல்லா கேங்லேயுமே ஒருத்தர் இருப்பான். ஒரு பிரச்சனை வந்து யாருக்குமே தெரியக்கூடாது மூடி வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் மட்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக வளருவான். ஐயோ சொல்லிடுவானு பயத்தில் பின்னாடியே தெரியணும். அது மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து நம்மளுக்கு எமோஷனலாக கனெக்ட் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் கிராமங்கள்லேயே நடக்கக்கூடிய ஒரு சாவு நடந்துச்சுன்னா சுற்றி பேசுகிற காசிப்ஸு, அந்த பாடி எடுக்கிற வரையும் அதில் பிரச்சனை பண்ணுறதுக்கு துடிக்கிறவங்க, அங்காளி பங்காளி சகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டாந்து அப்படியே குமிச்சிருக்கார் இளங்கோராம். அவர் வந்து எல்லாருமே சொன்னாங்க அவர் ஸ்ரீலங்கன் டைரக்டர் அப்படின்னு. தலைமை ஸ்ரீலங்கா டைரக்டராக இருந்தாலுமே இந்த படம் பண்ணுறதுக்கு முன்னாடியா இல்லை அவர் வந்து இங்கேருந்து பார்த்தாரா தெரியல, ரொம்ப கிராமம் சார்ந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுருக்காரு. இது மட்டும் இல்லாமல் கிராம வாடையை பூசணுங்கிறக்காண்டியே ஒரத்தநாடு, பேராவூரணி, பட்டுக்கோட்டைன்னு சொல்லி டெல்டா மாவட்டத்தை உள்ளே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் படம் எடுக்கப்பட்ட முழுக்க சென்னை செங்கல்பட்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கிராம வாடையை பூசி அதுக்கேற்ற மாதிரி இந்த கலவாணி படத்தில் வர மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்லாம் கொடுத்து நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வச்சா இங்கே ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அந்த ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்க்கல. படத்தோட ஸ்டார்டிங் அதுதான், ஒரு பிளாட்டில் ஆரம்பிக்குது, படமே முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு சீக்வல் வைக்கிறாங்க. அந்த சீக்வலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஆனால் சூப்பராக இருக்குதுப்பா, ஒரு நல்ல மேக்கிங்காக இருக்கேப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஓவராலாக பெருசோட பாசிட்டிவ் சைடில் தான். நெகட்டிவ் அப்படின்னா பெரிய அளவில் எந்த நெகட்டிவும் வந்து இந்த படத்தில் கிடையாது. நான் தான் சொல்கிறேன், நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு என்டர்டெயின் பண்ணி தான் வந்து நான் மட்டும் இல்லை, என் கூட உட்காந்து எல்லாருமே ஃப்ரேம் பை ஃப்ரேம் சிரிச்சுக்கிட்டு அந்தந்த எமோஷனல் சீன் வர்றப்போ அதே மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாக தான் இருந்தால். ஸோ அந்த படத்துக்கு நெகட்டிவாக பெரிதும் இல்லை. இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் பெருசு உண்மையாகவே பெருசு தான். படமும் பெருசு, இந்த படம் எடுத்தவங்களோட டைரக்டரோட நெஞ்சமும் பெருசு. இது மட்டும் இல்லாமல் இந்த கதையை கேட்டு ஒரு சர்டிஃபிகேட் படத்தை நான் டைமென்ஷன் உடைக்கிறேன்னு சொல்லி நம்பி ப்ரொடியூஸ் பண்ணி தைரியமாக தியேட்டர் ரிலீஸ் பண்ணி அதை கடைசி வரையும் ப்ரொமோஷன் என்ன ஸ்டோன் பெஞ்சஸோட மனசும் நம்பிக்கை மிக பெருசு. ஓவராலாக சொல்ல போனால் பெருசு படம். இந்த வாரம் மட்டும் இல்லை, தியேட்டர் மெட்டீரியலாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான படம், நல்ல படம். நீங்கள் எல்லாருமே தியேட்டரில் பார்த்து அந்த படத்தை என்ஜாய் பண்ணுங்கள். பெருசு படத்தை பற்றி உங்களுக்கு எதனா கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைபை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.